டேட்டான்றது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்ல நார்மல் காமர்ஸ விட்டுருங்க. ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க விக்கல. ஜெனரலா ஒரு சிம்பிள் யூ நோ உங்க கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இருக்கிற வெப்சைட்டுக்கும் சரி, டேட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவே உங்க நார்மல் பிசினஸ்க்கும் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் டேட்டா எப்படி எடுத்துட்டு வரோம், எந்த மாரி கொண்டு வர போறோம் அப்படின்னு இந்த செமினார்ல பார்ப்போம். அடுத்தது டேட்டா சயன்ஸ்னா என்ன? அதுக்கான இப்ப நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்தேன் அது. இந்த டேட்டா வந்து நம்ம எந்த மாரி டூல் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், எந்த மாரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் இத பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த வெபினார் முடிச்சதுக்கப்புறம், இந்த கேம்பெயின்ஸ் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி லான்ச் பண்ணலாம்? இந்த டேட்டா வச்சுட்டு, ஆமா அதுக்கேத்த மாரி கேம்பெயின்ஸ் லான்ச் பண்றது ஏன்? எதுக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ, அது மூலியமா நம்ம வந்து ஒரு அலைன் கேம்பெயின் ஒர்க் பண்ணும்போது, நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் லாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த லாஸ் உங்களுக்கு டோட்டலா கம்மியாயிடும் ஓரளவுக்கு. ஸோ, அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தடுத்துடலாம். ஏதாச்சும் பிளைண்டா ஒரு மார்க்கெட்டிங் லாஸ் இல்லாம நீங்க தடுத்துக்கலாம். அதே போல எந்தெந்த ஃபீல்ட் எடுக்கணும் நம்ம, எந்தெந்த ஃபீல்டுக்கு டேட்டா முக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன்டா கொண்டு போறதுக்கு டேட்டா பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ ஐ ஜஸ்ட் குவிக்லி ரஷ் த்ரூ அஸ் இன் லைக் ஒரு ஒரு டேட்டா எடுத்துட்டு அத நான் என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இந்த இந்த டேட்டா எடுத்து ஒரு கிளஸ்டர்ட் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாரி இருக்கும். இஷ்டத்துக்கு நம்ம யாரு வராங்க, யாரு போறாங்க, அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம, அத வச்சு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கியூரேட் பண்ணி, அந்த கியூரேட்டட் இன்ஃபர்மேஷன் வச்சு, நாம அதுக்கேத்த மாரி அ நம்மளோட டெசிஷன்ஸ மேக் பண்ணலாம். ஒவ்வொரு டெசிஷனும் இருந்தாலும் சரி, எந்த மாரி நம்ம சைட்ட மாத்தப் போறோம், எந்த மாரி நம்ம ஒரு காமர்ஸ் இருந்தா எந்த மாரி வந்து ப்ராடக்ட்க்கு வந்து ஒரு விசிபிலிட்டி குடுக்க போறோம். எந்தெந்த ப்ராடக்ட் விசிபிலிட்டி குடுக்கணும், எந்தெந்த ப்ராடக்ட் விசிபிலிட்டி கம்மியா குடுக்கணும். எந்த செல்லிங் பாயிண்ட் உங்களுக்கு கூட இருக்கு, எந்த செல்லிங் பாயிண்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கு. இந்த மாரி சில விஷயங்கள நம்ம இது எல்லாம் பண்றதுக்கு வந்து நமக்கு டேட்டா கேதர் பண்ணணும். இந்த கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன்ல ஒன் ஆஃப் த டூல்ஸ் இஸ் Google Analytics அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தன பேர் இங்க ஐம் பிரிட்டி ஷூர் லாட் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஓவர் ஹியர் அமேசானோட ரெகுலர் யூசர்ஸா இருப்பீங்க. ஸோ அமேசானோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் ஆர் மிந்த்ராவோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் இதெல்லாம் ஏன் ரெகுலரா மாத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃப்ரண்ட் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் லேண்ட் ஆன உடனே ஒரு ஹோம் பேஜ் ஏன் ரெகுலரா மாறிக்கிட்டே இருக்கும்னா, அவங்க அந்த டேட்டாவ கியூரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட்டா நமக்கு ஏத்த மாரியே ஒரு பாயிண்ட்க்கு மேல கியூரேட் ஆகும். என் ஏஜ் குரூப் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு யூசருக்கும் சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அனதர் யூசர் பூல் ஹூ இஸ் லைக் அரவுண்ட் 40, 45 பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி என்னென்ன என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காட்டணுமோ அதுக்கேத்த மாரி ஹோம் பேஜ் அவங்களுக்கு மாறும். எனக்கு வந்து யங் ஏஜ் லைக் 27-30 அந்த ஏஜ் 20-30 இருக்கிற ஏஜ் குரூப்புக்கு ஒரு செக்மென்ட்டா ஹோம் பேஜ் போய் காட்டும். அதே போல 30-40 அப்படின்ற ஒரு ஏஜ் குரூப்புக்கு வந்து அதுக்கேத்த மாரி ஒரு செக்மென்ட் ஆஃப் ஹோம் பேஜ் இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கியூரேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் காட்டுறதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சான்சஸ் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 கஸ்டமர் வர்றாங்க உங்ககிட்ட, நீங்க பிளைண்டா வந்து எல்லா பேருக்கும் ஒரே மாரி காட்டுனீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து அஸ் சம்மன் வித் இந்த 20-30 இருக்கிற செக்மென்ட்ல வந்து இஃப் யூ ஷோயிங் மீ அ ப்ராடக்ட் ஆஃப் 40-50 ஐ மைட் நாட் எனக்கு வந்து அது வாங்குறதுக்குன்னு தோணாது எனக்கு. அந்த ப்ராடக்ட் வாங்க சோ தி சான்சஸ் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்றது கம்மியாகும். இதுவே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தி சான்சஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஒரு 40 இயர் தனித்தனியா நம்ம காட்டும்போது, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு விரும்புன ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது, எனக்கு அலைன்டா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது, அது வந்து நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடும். ஸோ இது வந்து ஏஜ் அப்படின்ற ஒரே ஒரு பாராமீட்டர் வச்சு மற்றும் எடுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் அந்த ஒரு இது. இதே போல ஜெண்டர், ரீஜன் எல்லாம் வச்சு ஒரு மாடல் பில்ட் பண்ணி, அந்த மாடல் பில்ட் பண்ணி செல் பண்றதுக்கு பேர் தான் உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு கிளஸ்டர் டேட்டாவ ஒரு ரேண்டம் டேட்டாவ எப்படி கொஞ்சம் கிளஸ்டர் பண்றது, அத பேஸ் பண்ணி எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது தான் இஸ் எசென்ஷியலி உங்களுக்கு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல் அப்படின்றது.